கல்கத்தாவில் நடைபெற்ற விருந்து ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற வில்லியம் கேரியை அவமானப்படுத்திய எண்ணிய ஒருவர், நீங்கள் இதற்கு முன் செருப்பு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்ததாக அறிவேன் என்றார். வில்லியம் கேரியோ, என் நண்பரே, நீங்கள் சொல்வது தவறு. நான் செருப்பு தயாரிக்கவில்லை, பழுதான பழைய செருப்புகளை சரி செய்யும் தொழிலாளியாகவே இருந்தேன் என்று பணிவோடு பதிலளித்தார். வில்லியம் கேரியின் தாழ்மைக்கு இது ஒரு சிறந்த சான்று. கேரி எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தார். பெண்களை இழிவாக நடத்துவது, பாலிய திருமணம், விதவைகளின் சொத்துக்களை அபகரிக்க அவர்களை தீயில் தள்ளும் சதி போன்ற மூடத்தனமான காரியங்களுக்கு எதிராக வில்லியம் கேரி குரல் கொடுத்தார். ஆகவே இது தொடர்பாக கல்கத்தா கவர்னர் ஜெனரலுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அவரை சந்திக்க செல்லும் போதெல்லாம் தன் சக ஊழியர் மார்ஷ்மேனின் கோட்டை கடன் வாங்கி போட்டுக்கொண்டு செல்வார். கேரியின் எளிய வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். வில்லியம் கேரி தன் ஊழிய நாட்களில் 1400 பேரை ஆண்டவருக்குள் வழி நடத்தி 25 இடங்களில் திருச்சபைகளை எழுப்பியுள்ளார். ஒரே காலகட்டத்தில் ஆங்கிலம், வங்காளம், ஜுவாலஜி, பாட்டனி, சமஸ்கிருதம், மராத்தி ஆகிய துறைகளின் பேராசிரியராக கேரி பணியாற்றினார் என்றால் பாருங்களேன். தேவன் அவருக்கு கொடுத்த அறிவையும் ஆற்றலையும் அவருக்காகவே பயன்படுத்தினார். இன்று நாம் எப்படி